1956 தீரர்கள் கோட்டம் திருச்சி மகாநாட்டில் கொள்கை குழப்பம் என்று தலைப்பில் சொல்லின் செல்வர் ஈவைக்கு சம்பத் பேசினார். அண்ணாவினுடைய அணிவகுப்பில் ரொம்ப அடர்த்தியான சொற்களை பெய்து திமுக மேடைக்கு ஒரு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்த பெருமகன் ஈவைக்கு சம்பத்தினுடைய பேச்சை கேட்டுவிட்டு ஆண் குழந்தை பிறந்தால் சம்பத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அப்பவே வைக்கப்பட்ட பெயர். சம்பத்துன்னு பேர் வச்சா போதாது, சம்பத்து மாதிரி வரணும் அப்படின்னு என்னை கிராமத்தில் தூண்டுவாங்க. அதுலேயும் எங்கள் அப்பா காலையில் கடை திறக்கிற நேரத்தில் ஒரு தேநீர் குடிப்பார். அதுக்கு பக்கத்தில் ஹனிபா சாஹிப் ஒரு கடை வச்சுருந்தார். அங்கே போய் டீ வாங்கிட்டு வாழம்பார். நான் தேநீர் வாங்க போகிற பொழுது அவர் தினத்தந்தி எடுத்து படிடா நான் டீ போடுவார் அப்படிம்பாங்க. நான் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வர ஓசையோடு படிப்பேன். சபாஷ் நீ வந்துடுவேடா அப்படின்னு சொல்லி என்னை தூண்டினார். அதற்கு பிறகு நான் பயின்ற பள்ளி, அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியில் மாவட்டம் தழுவிய கூட்டுறவு பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றேன். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில்னு எங்கள் ஊரில் புகழ்பெற்ற சக்தி ஸ்தலம். அங்கே ஹைந்தவ சேவா சங்கம் பகவதி அம்மன் கோவில் திருவிழா, மாசி திருவிழாவுக்கு பேச்சு போட்டி வைப்பாங்க. அதில் ஆண்டுதோறும் முதல் பரிசு பெறுவேன். விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரி, அவங்க பேச்சு போட்டி வைப்பாங்க, அதில் கலந்துக்குவேன். இப்படி எங்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்குமோ அதை என்னுடைய பள்ளி பருவத்திலேயே சின்ன சின்ன 5 நிமிட 10 நிமிட பேச்சுகளில் தயாராகிட்டேன். அப்புறம் நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி நாகர்கோவில் தென் தமிழகத்தில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. அந்த கல்லூரியில் எனக்கு வாய்த்த பேராசிரியர் தேனா மகாலிங்கம், பேராசிரியர் பா நமசிவாயம் அவர்களுடைய ஸ்டூடெண்ட். அவர் தான் என்னை பட்டை தீட்டினார். மாநிலம் தழுவிய பேச்சு போட்டிக்கு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவனாக இருந்து நாடு தழுவிய அளவில் கலந்து கொண்டு ஒரு 42 முதல் பரிசுகளை பெற்ற மாணவன் நான். சூப்பர்.